மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை படம் பார்க்கலான்னு பள்ளிக்கரணையிலேருந்து வேளச்சேரியில் இருக்கிற ஃபினிக்ஸ் மாலுக்கு கிளம்பியாச்சு. ஃபினிக்ஸ் மால் வந்து ஐநாக்ஸ் தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போனோம். டிராஃபிக் வந்து இன்றைக்கி அவ்வளோவா இல்லை. ஏன் டிராஃபிக் இல்லைன்னு தெரியல. அப்புறம் தியேட்டர்லையுமே ஃபினிக்ஸ் மால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். அங்கேயும் பார்த்தா ஒரு க்ரௌட் அதிகமாக இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க. இந்த படம் ரிவ்யூக்கு முன்னாடி ஏன் நான் இந்த விஷுவல்ஸ்லாம் காட்டுறேன் அப்படின்னா, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டருக்கு வர்றோம். இன்றைக்கெலாம் தியேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. ரொம்ப லக்ஸூரியாக, ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. அதுவும் மால் மாதிரி இடத்துல. சரின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு போகிறோம். பார்க்கிங்க்கு போனால் எல்லாமே குயிக்காக போகுது. டிராஃபிக் இல்லாத மாதிரி பார்க்கிங்லேயும் இல்லை. கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. என்னடா இவ்வளோ எம்டியாக இருக்குது. எம்டிஆர் ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கிங் கிடைக்காம அலைவோம். நல்ல படம்னா இவ்வளோ எம்டியாக இருக்குது, அப்போ இந்த படத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ்லாம் நமக்கு வந்தது. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நம்ம தியேட்டருக்குள்ளே போகிறோம். அப்போ மாலுக்குள்ளே போகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இந்த சீன்ஸ்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்காக காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே மூவி பார்க்குறதுக்கு விஷால் நடித்து ஹரி இயக்கி இருக்கிற ரத்னம் படம் பார்க்க வந்திருக்கோம். இந்த படம் பார்க்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹரியோடைய லாங் கேப் வித் விஷால் தாமிரபரணி, பூஜை இதெல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். இப்போ ஹரியோட சேர்றாரு, விஷாலுக்கு ஒரு பிரேக் இருக்குது. ஸோ ஹரியும் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக எடுப்பார். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வர்றோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன படம் பார்க்க வந்திருக்கோம்னு தெரியும். ஸோ உள்ள தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். சென்னையில் எனக்கு தெரிஞ்சு சில தேட்டரில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேட்டர். ஏன் அப்படின்னா, மூவி அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு லக்ஸூரியஸ் ஆம்பியன்ஸை கொடுக்குற ஒரு தேட்டர். இவ்வளோ செலவு பண்ணி எதுக்காக ஒரு சினிமா தேட்டருக்கு செலவு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஃபாரினில் வந்து படம் பார்க்க வந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே ஐமேக்ஸ் இருக்குது. இல்லை பாருங்கள், இதுதான் வந்து தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் உள்ள ஒரு ஏரியா. சரி, ஓகே. இந்த படம் வந்து கூட்டம் இல்லை, பார்க்கிங் எம்டியாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சோடனே சரி நம்ம எதுக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிடலாம் முன்னாடியே. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா படம் டயர்டாக இருக்கும், போர் அடிச்சிடும் இல்லையா. அதனால் இங்கே வந்து கவுண்டரில் வந்து பாப்கார்ன், டோனட்ஸு, வாட்டர் ஆப்பிள்னு ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்தோம். பண்ண உடனே டோனட் வந்துடுச்சு. டோனட் வந்த பிறகு இந்த டோனட் இங்கே தான் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த பிவிஆர் ஐநாக்ஸில் மட்டும் இந்த டோனட் கிடைக்கும், வெளியே கிடைக்காது. ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தது இந்த பாப்கார்ன் தான். பாப்கார்ன் வர்றதுக்கு முன்னாடியே டோனட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா, பாப்கார்ன் மிஷின் ஏதோ ஒர்க் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் சாப்பிட்டாச்சு. பாப்கார்ன் மிஷின் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, இதில் கருகி போயிருக்குள்ள கீழே, அதெல்லாம் எடுத்து தரலான்னு பார்த்தா, பாப்கார்னே 1000 ரூபா கொடுத்து வாங்குகிறேன், அது 5 ரூபாய்க்கு பெருமான பாப்கார்னை 1000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஏன்டா ஃப்ரெஷ்ஷாக தர மாட்டேங்க சண்டையை போட்டுட்டு வெயிட் பண்ணி அதையும் வாங்கியாச்சு. தேட்டருக்குள்ளே போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பாருங்கள். உள்ளே வந்தவுடனே நான் புக் பண்ணது ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான் புக் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இப்படி ஒரு அழகான வியூ உள்ள ஒரு தேட்டரில் தான் இந்த படத்தை ரத்னம் விஷாலை பார்க்க போகிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமான தேட்டரில் போடுற அளவுக்கு அந்த படம் இருக்காங்கிறது இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்ட்ரோல் விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1 hour 20 minutes. அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ திரும்ப வெளியே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாமா. 1 hour 30 minutes வந்து இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்த்த வரைக்கும் கதை சொல்கிறேன். என்னன்னா, அஸ் யூஷுவல் தமிழ் படத்துக்கு கதாநாயகர்கள் வந்தால் அப்படின்னா ரவுடியாக இருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க. அவருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அனாதையாக இருப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த அம்மா ஊரே தப்பாக பேசும். ஆனால் இவருக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க அம்மா எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ரவுடியாக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைல வந்துட்டு கொலை பண்ணிடுவார். அந்த ஊருக்கு இன்னொரு ரவுடி வந்து அவரை காப்பாற்றுவார். ஸோ பெரிய ஆளான பிறகு அந்த ரவுடி வந்து இவரை பாதுகாப்பார். ஊருக்கே பெரிய ரவுடியாக இருப்பார். ஆனால் ரவுடி ஆனால் ரொம்ப நல்லவர். இது வந்து தமிழ் சினிமாக்கள் வரக்கூடிய ஒரு பெரிய கிரிஞ்சான ஒரு கதை தான். இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காமெடி வரும், பாட்டு வரும், எல்லாமே வரும். அதுக்கடுத்து ஒரு கதாநாயகி வராங்க. அஸ் யூஷுவல் ஒரு படத்தை வர மாதிரி ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அவங்க வந்து இவரை பார்க்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியும். ஆனால் இவர் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கெட்டவனாக இருக்கிற ஒரு ஆளுக்கு இவ்வளோ நல்ல எண்ணம் இருக்குதா, நல்லவராக இருக்காரா அப்படிங்கிற ஒரு அஸ் யூஷுவல் கிரிஞ்சி கதை தான் இது.
ஸோ கதாநாயகி பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுற இன்ட்ரடக்ஷன் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழையது தான். கதாநாயகனை காட்டின எல்லா விஷயங்களுமே பழையது தான். 1 hour 10 minutes வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வரவே இல்லை. இப்போ ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸ்டோரிக்குள்ள ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஸ்டோரிக்கு வந்துடணும். ஆனால் 1 hour ஸ்டோரிக்குள்ள வரல, என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இன்டர்வல் வர இடத்துல ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்திருக்கிறாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அது ஒண்ணுதான் சொல்ற மாதிரி இருந்தது. இந்த படத்தை டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா சுகுமார் கேமரா பண்ணிருக்காரு. ஹரிப்படத்துல எல்லாத்துலயுமே வந்து பிரியன் இருப்பாரு. பிரியன் இறந்து போனதுனால அடுத்து அந்த இடத்த ஃபில்ம் பண்றதுக்காக சுகுமார் வந்திருக்காரு. ஓரளவுக்கு ஓகே தான். ஹரிப்படத்துல தான் பண்ண முடியும். ஹரிப்படத்தை அந்த டெக்னிக்கல் எதிர்பார்க்க முடியாது. மியூசிக் சொல்லிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. டிஎஸ்பி இவ்வளவு கேவலமா போட்டிருக்காருன்னு சொல்லணும். ஒரு பாட்டு கூட இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அப்புறம் என்ன கதை அப்படின்னா, இது இப்போ சொன்ன வரைக்கும் என்ன இனிமே தெரியும், ஊர்லயே இன்னொரு பெரிய ரவுடி இருப்பான். இவரே ஒரு ரவுடி, இவருக்கு மேல இன்னொரு ரவுடி இருப்பான். அந்த ரவுடிட்ட வந்து ஹீரோயின் மாட்டிக்குவாங்க. ஆனா ஹீரோயின் பாக்குறதுக்கு வந்து ஹீரோவோட அம்மாவுடைய தோட்டத்துல இருக்கிறாங்க. எப்படி இவங்க அம்மா தோட்டத்துல இருக்காங்க, அம்மா தோட்டத்துல இருக்கனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல அட்ராக்ஷன் ஆகி அவங்க எல்லாம் உதவி பண்ண போறாரு. அந்த ரவுடி பெரிய பிரச்சனையில வந்து இவங்களை மாட்டி விடுறாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கு. இனிமே ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை வந்து அங்கிருந்து காப்பாற்ற போறாரு. பிளஸ் வந்துட்டு அந்த தன் அம்மாவுடைய தோட்டத்தை இவங்க எப்படி இருக்காங்கிறத காட்ட போறாங்க. இது ரொம்ப வழக்கமான ஒரு கதை தான். 2024 இப்படி ஒரு கதையை தூக்கிக்கிட்டு இவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. இது வரைக்கும் நான் சொல்றேன், இனிமே என்ன மேஜிக் நடக்குமோன்னு தெரியல. பொறுத்து பார்த்துட்டு ஓவராலா நான் அப்புறம் சொல்றேன். செகண்ட் ஹாஃபும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours 50 minutes இருக்கு நினைக்கிறேன். 3 hours வச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக தான் ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அப்பாடா அப்படின்றது தேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு இந்த மீத கதையை பாருங்க. ஒரு வழியே படம் முடிஞ்சிருச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டு, சண்டை மேல சண்டை. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ரொம்ப வேகமாக இருந்தது. பயங்கர சண்டை பார்க்கணும், பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஸ்லோ, கதையில ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு அந்த பொண்ணு யார், இவன் யாரு, கதாநாயகன் யாரு, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் யார் அந்த பெரிய கொள்ளக்காரன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரே சண்டை தான், வெட்டு குத்து அருவா வந்து ரத்தம் சிந்தி வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் யாருங்க ரிவீல் பண்றது, இவங்க வந்து எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்திருக்காங்க, ஏன் வந்து அந்த பொண்ணை வந்து அவன் கொல்ல ட்ரை பண்றான், அவங்க அம்மா சாயல்ல இருக்கிற அந்த பொண்ணை வில்லன் ஏன் கொல்ல ட்ரை பண்றாங்கிற ட்விஸ்ட் எல்லாம் வந்து கடைசியில ரிவீல் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஒரு சண்டை படம் பார்க்கணும், பழிக்கு பழி படம் பார்க்கணும். ஹரியோட படம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா ஒரு எமோஷனலோட சில விஷயங்கள் இருக்கும். அங்கங்கே வந்து எமோஷனலாக சில நிறைய பேசுவாங்க. விஷால் பேசுறது, பிரியா பவானி சங்கர் பேசலாம், நல்லா இருந்தது. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு, ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சில டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் பிடிக்கும், வித் ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ஏகப்பட்ட கதைகள், ட்விஸ்ட்டுகள், சண்டைகள் எல்லாமே இருந்தது. ஸோ முடிஞ்சால் வந்து பாருங்கள்.